ஈட் தட் ஃப்ராக் புக்கில் நம்ம 7 டெக்னிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ அடுத்து உள்ள 7 டெக்னிக்ஸை பார்க்கலாம். 8வது டெக்னிக் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான 3 வேலைகளை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரியல் ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். 9வது ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸிக்யூஷன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10th வந்து ஒரு வேலையை பார்த்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பயப்பட்டிங்கன்னா அந்த வேலையை சின்ன சின்ன ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 11th ஸ்டெப்பு வந்து அப்கிரேட் யுவர் கீ ஸ்கில். உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்கில்லு வளர்ந்தாலே உங்களுடைய ஸ்பீடும் கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு ஹை ஆகிடும். 12th டெக்னிக் வந்து உங்கள் வேலையை வந்து செய்ய கஷ்டப்படுத்துகிற அல்லது ஸ்லோ பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே க்ரோத்தை அன்லாக் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. 13th டெக்னிக் வந்து உங்களை யாராவது புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடியாது. உங்களை நீங்களே தான் புஷ் பண்ணிக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் தான் சக்ஸஸுக்கு பேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. 14th டெக்னிக் உங்களுடைய எனர்ஜி ஹையாக இருக்கிற நேரத்தில் முக்கியமான வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிடுங்க. அப்போது அவுட்புட் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பெரிய பெரிய வெற்றி வந்து ஒரு பெரிய ஜம்ப் கிடையாது. சின்ன சின்ன கரெக்ட் ஸ்டெப்பு 100% வெற்றியை கொடுக்கும்.